ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புனரமைக்கப்பட்ட தாவரவியல் பூங்காவில் மக்கள் கூட்டம் அதிகரிப்பு. விடுமுறை தினத்தில் குழந்தைகளுடன் உற்சாகம். பொதுமக்கள் லஞ்சம் குறித்த புகார்களை அளிக்க முன்வர வேண்டும். புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறை வலியுறுத்தல். ஏனாம் பிராந்தியத்தை இணைக்கும் விதமாக புதுச்சேரியில் இருந்து ராஜமுந்திரிக்கு விமான சேவை துவக்கம். நாள்தோறும் இயக்கப்பட உள்ளதாக தகவல். தொண்டமாநத்தம் அருகே வழிப்பறியில் ஈடுபட்ட நபர் கைது. காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்து ஆயுதங்கள் பறிமுதல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட தாவரவியல் பூங்காவில் விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்கள் குழந்தைகளுடன் குவிந்ததால் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுவது வழக்கம். அந்த வகையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா மையமான தாவரவியல் பூங்கா 10 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட பின்னர் கடந்த 24ஆம் தேதி திறக்கப்பட்டது. தாவரவியல் பூங்கா காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை திறந்திருக்கும் எனவும் பெரியவர்களுக்கு 20 ரூபாயும், சிறியவர்களுக்கு 10 ரூபாயும், மாணவர்களுக்கு 5 ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போது பூங்காவில் பேட்டரி கார் மற்றும் சிறுவர் ரயில் ஆகிய இயக்குவதால் விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமை அன்று உள்ளூர் மட்டுமல்லாது வெளியூர், வெளிமாநில சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் உடன் வந்து கண்டுகளித்தனர். இதனால் தாவரவியல் பூங்கா முழுவதும் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. புனரமைக்கப்பட்ட பின்னர் தாவரவியல் பூங்காவில் அதிக அளவில் விளையாட்டு உபகரணங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் குழந்தைகள் குதூகலமாக விளையாடி மகிழ்ந்தனர். பொதுமக்கள் அச்சமின்றி லஞ்சம் தொடர்பான புகார் அளிக்க முன்வர வேண்டும் என புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங் கேட்டுக்கொண்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார். அப்போது அவர் கூறுகையில், புதுச்சேரியில் லஞ்ச ஒழிப்புத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, போக்குவரத்து துறை என பல துறைகளில் லஞ்சம் வாங்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனை பொதுமக்களும் சாதாரணமாக நினைத்துக் கொண்டு கடந்து செல்வதாகவும், தங்களை பொறுத்தவரையில் லஞ்சம் கொடுப்பதும் கேட்பதும் குற்றம் என்றும் இதற்காக தான் ஆண்டுதோறும் லஞ்ச ஒழிப்பு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். லஞ்சம் தொடர்பாக பொதுமக்கள் யார் புகார் அளித்தாலும் நடவடிக்கை எடுப்பதாகவும் பொதுமக்கள் அச்சமின்றி புகார் அளிக்க முன்வர வேண்டும் என்றும் அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். இந்த பேட்டியின் போது முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நல்லாம் கிருஷ்ணராய பாபு, ஆய்வாளர்கள் தனசேகரன், வெங்கடாஜலபதி ஆகியோரும் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இருந்து ஐதராபாத் வழியாக ராஜமுந்திரிக்கு தினமும் விமான சேவை 26/10/2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் இருந்து ஏற்கனவே ஐதராபாத், பெங்களூருக்கு விமான சேவை இயக்கப்பட்டு வருகிறது. இப்போது ஹைதராபாத் வழியாக ராஜமுந்திரிக்கு விமான சேவை ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்குகிறது. இதனால் புதுவை யூனியன் பிரதேசமான ஏனாமிற்கு விமான சேவை கிடைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. வாரத்தில் எல்லா நாட்களும் இந்த விமான சேவை இருக்கும். இதையொட்டி புதுச்சேரி விமான நிலையத்தில் இருந்து செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்களின் நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் மாற்றியமைக்கப்படுவதாக புதுச்சேரி விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ராஜமுந்திரியிலிருந்து காலை 10:05 மணிக்கு புறப்படும் விமானம் ஹைதராபாத்துக்கு 11:20க்கு வந்தடையும் என்றும், அங்கிருந்து 11:50க்கு புறப்படும் விமானம் புதுச்சேரிக்கு பிற்பகல் 1:45க்கு வந்தடையும் என தெரிவித்தார். புதுச்சேரியில் பிற்பகல் 2:05க்கு புறப்படும் விமானம் பெங்களூருக்கு 3:30க்கு சென்றடையும் என்றும், பெங்களூருவில் பிற்பகல் 3:55க்கு புறப்படும் விமானம் புதுச்சேரிக்கு 5:20 மணிக்கு வரும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் மாலை 5:40க்கு புறப்படும் விமானம் ஹைதராபாத்துக்கு இரவு 7:25க்கு சென்றடையும் என்றும், ஹைதராபாத்தில் இரவு 7:55க்கு புறப்படும் விமானம் ராஜமுந்திரிக்கு 9:10க்கு சென்றடையும் என தெரிவித்துள்ளார். வில்லியனூர் காவல் நிலையத்துக்குட்பட்ட தொண்டமாநத்தம் பகுதியில் வழிப்பறியில் ஈடுபட்ட மர்ம நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். வில்லியனூர் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் காவல் நிலையம் ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான காவல் நிலைய காவலர்கள் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் இணைந்து இரவு நேரங்களில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
அப்பொழுது தொண்டைமாநத்தம் பகுதியில் வழிப்பறி செய்வதாக கத்தியுடன் சுற்றித் திரிந்த நபரை வில்லியனூர் காவல்துறையினர் மடக்கி பிடித்து அவரிடம் இருந்த கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் சேதராப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த வீரசாமியின் மகன் சாத்ராக் என்பதும் பிரபல ரவுடியான இவர் மீது தமிழக மற்றும் புதுச்சேரியில் கொலை, கொள்ளை, திருட்டு, கொலை முயற்சி போன்ற பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. தொண்டைமாநத்தம் பகுதியில் வழிப்பறி செய்வதற்கு திட்டம் தீட்டியதும் விசாரணையில் தெரியவந்தது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற கௌசிக பாலசுப்ரமணிய ஆலயத்தில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு சிங்கமுக வாகனத்தில் முருகப்பெருமான் திருவீதி உலா நடைபெற்றது. கந்தசஷ்டி விழாவையொட்டி புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற கௌசிக பாலசுப்ரமணியம் ஆலயத்தில் நாள்தோறும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. தினம்தோறும் மாலை வேளையில் முருகப்பெருமான் பல்வேறு வாகனங்களில் வீதி உலாவும் நடைபெற்று வருகிறது. நிலையில் கந்தசஷ்டி விழாவின் 5ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை காலை முருகப்பெருமான் சிங்கமுக வாகனத்தில் உலா வந்தார். முருகப்பெருமானின் படைத்தளபதியாக விளங்கும் வீரபாகுவின் ஊர்வலமும் அவருக்கு முன்பாக சிங்கமுக அரக்கன் ஊர்வலமும் நடைபெற்றது. முன்னதாக கௌசிக பாலசுப்ரமணிய ஆலயத்தில் காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கந்தசஷ்டியின் முக்கிய நிகழ்வான அம்மனிடம் வேல் வாங்கும் உற்சவம் ஞாயிற்றுக்கிழமை மாலையும், சூரசம்ஹார நிகழ்வு திங்கட்கிழமை மாலையும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. தீபாவளி பட்டாசு விற்பனையில் புதுவை கான்ஃபெட் நிறுவனத்திற்கு 70 லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள கான்ஃபெட் கூட்டுறவு நிறுவனம் சார்பில் கடந்த ஆண்டு முதல் தீபாவளி சிறப்பு அங்காடியில் பட்டாசு விற்பனை செய்து வருகிறது. இதற்கு தேவையான பட்டாசுகளை புதுவையில் உள்ள ஒரு தனியார் விற்பனையாளர்களிடம் இருந்து முன்பணம் தராமல் குறிப்பிட்ட சதவீத கமிஷன் தொகை கொடுத்து பிரபல நிறுவன பட்டாசுகளை வாங்கி விற்பனை செய்தது. இதில் விற்காத பட்டாசுகளை அந்த விற்பனையாளரை எடுத்துக்கொள்ள வேண்டும். கான்ஃபெடுக்கு தர வேண்டிய கமிஷன் தொகையை மட்டும் எடுத்துக்கொண்டு அசல் தொகையை விற்பனையாளருக்கு வழங்கியது. இந்த விற்பனை மூலம் கடந்த ஆண்டு 50 லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்தது. இந்த ஆண்டு கான்ஃபெட் நிறுவன அலுவலக வளாகம், புதுவை கொக்கு பார்க் மைதானம், காரைக்கால் ஆகிய 3 இடங்களில் பட்டாசு விற்பனை செய்யப்பட்டது. இந்த ஆண்டு மொத்தமாக 2,30 லட்சம் ரூபாய்க்கு பட்டாசு விற்பனையானது. கான்ஃபெட் நிறுவனத்திற்கு கமிஷன் தொகையாக 70 லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளதாக மேலாண் இயக்குனர் ஐயப்பன் தெரிவித்துள்ளார். சொத்து தகராறு காரணமாக காலாப்பட்டில் தாயை மகன் கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுவை காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி அன்னை நகரை சேர்ந்தவர் லோகநாயகி. இவருக்கு ராஜ்குமார், சந்தானம் என 2 மகன்கள் உள்ளனர். தச்சு தொழிலாளியான மூத்த மகன் ராஜ்குமார் திருவண்ணாமலையில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இளைய மகன் சந்தானம் பிள்ளைச்சாவடியில் தாய் வீட்டின் அருகில் வசித்து வருகிறார். அதோடு சந்தானம் தாய்க்கு உணவளித்து பராமரித்து வருகிறார். இதற்கிடையே லோகநாயகி பேரில் பிள்ளைச்சாவடியில் காலி மனையும், தவளக்குப்பம் அருகே தமிழக பகுதியான சிங்கரிக்குடி அருகே சின்னமடத்தில் 2 ஏக்கர் நிலமும் உள்ளது. இளைய மகன் சந்தானத்திற்கு பிள்ளைச்சாவடி காலிமனையை லோகநாயகி எழுதி கொடுத்துள்ளார். இதனால் அவ்வப்போது ராஜ்குமார் பிள்ளைச்சாவடிக்கு வந்து தாய் லோகநாயகியுடன் தகராறு செய்து வந்தார். இது தொடர்பாக ஏற்கனவே காவல் நிலையத்தில் லோகநாயகி புகார் தெரிவித்திருந்தார். நிலையில் தீபாவளியொட்டி ராஜ்குமார் தனது குடும்பத்தினருடன் பிள்ளைச்சாவடி வந்து உறவினர் வீட்டில் தங்கியிருந்தனர். தாயார் லோகநாயகை சந்தித்து தனது பெயரில் 2 ஏக்கர் நிலத்தை எழுதி தருமாறு ராஜ்குமார் வற்புறுத்தியுள்ளார். இதேபோல் தொடர்ந்து ராஜ்குமார் தகராறு செய்ததாக தெரிகிறது. அப்போது தாயை கழுத்தை அறுத்து கொலை செய்து விடுவதாக கத்தியை காட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனை லோகநாயகி தனது இளைய மகன் சந்தானத்திற்கு தொலைபேசி மூலம் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராஜ்குமார் தாயின் கழுத்தை கத்தியால் அறுத்துள்ளார். இதில் லோகநாயகி இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து அதே இடத்தில் இறந்து போனார். இதனால் பயந்து போன ராஜ்குமார் கத்தியுடன் வீட்டை விட்டு வெளியே வந்த நிலையில் அப்போது இளைய மகன் சந்தானம் அங்கு வந்து பார்த்துள்ளார். தாய் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்த சந்தானம் இதனால் பயந்து போன ராஜ்குமார் கத்தியுடன் வீட்டை விட்டு வெளியே வந்த நிலையில் இளைய மகன் சந்தானம் அவரை பார்த்துள்ளார். இது குறித்து சந்தானம் கொடுத்த புகாரின் பேரில் காலாப்பட்டு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து ராஜ்குமார் மற்றும் அவரது மகனை கைது செய்தனர். சொத்துக்காக தாயை மகன் கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவம் காலாப்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நூதன முறையில் 5 பேரிடம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த ஆன்லைன் மோசடி கும்பல் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு RDO இ-சலான் செயலியை மர்ம நபர் ஒருவர் அனுப்பியுள்ளார். இதனை உண்மை என நம்பி அந்த நபர் அவரது மொபைல் போனில் பதிவிறக்கம் செய்து அனைத்து விவரங்களையும் பதிவு செய்துள்ளார்.
பின் அவருக்கு தெரியாமல் மர்ம நபர் அவரது பெயரில் ஆன்லைனில் தனிநபர் கடனாக 13 லட்சத்திற்கு விண்ணப்பித்துள்ளார். இதையடுத்து அவரது வங்கி கணக்கிற்கு அந்த பணத்தில் இருந்து அவருக்கு தெரியாமல் 4,80,000 ரூபாய் மர்ம நபர் எடுத்து ஏமாற்றியுள்ளார். இதேபோல் முதலியார்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவர் லோன் செயலில் கடன் பெற்று திருப்பி கட்டியுள்ளார். ஆனால் மர்ம நபர் கூடுதலாக பணம் கேட்டு அப்பெண்ணின் புகைப்படத்தை மார்பிங் செய்து மிரட்டியுள்ளார். இதையடுத்து அப்பெண் மர்ம நபருக்கு 5,000 அனுப்பியுள்ளார். இதேபோல் நயினார் மண்டபத்தைச் சேர்ந்த நபர் 10,000 ரூபாயும், ஆலங்குப்பத்தைச் சேர்ந்த நபர் 4,500 ரூபாயும், கதிர்காமத்தைச் சேர்ந்த நபர் 3,600 ரூபாய் என மொத்தம் 5 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 5.3 லட்சம் ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,515 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,670 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புனரமைக்கப்பட்ட தாவரவியல் பூங்காவில் மக்கள் கூட்டம் அதிகரிப்பு. விடுமுறை தினத்தில் குழந்தைகளுடன் உற்சாகம். பொதுமக்கள் லஞ்சம் குறித்த புகார்களை அளிக்க முன்வர வேண்டும். புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறை வலியுறுத்தல். ஏனாம் பிராந்தியத்தை இணைக்கும் விதமாக புதுச்சேரியில் இருந்து ராஜமுந்திரிக்கு விமான சேவை துவக்கம். நாள்தோறும் இயக்கப்பட உள்ளதாக தகவல். தொண்டமாநத்தம் அருகே வழிப்பறி ஈடுபட்ட நபர் கைது. காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்து ஆயுதங்கள் பறிமுதல். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.